வணக்கம் நண்பர்களே. சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தள்ளிவிட்டு போயிடாதீங்க. பிறகு எல்லாருமே ஒரு நாளைக்கு பைத்தியமாக்கப்படும் போது ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதாவது எவன் கொள்ளையிலேயே விளையுது என் பல்லுக்கு மசியுதுன்னு சுருட்டி வச்சு திங்குமா எலி. அதுங்களுக்கு தெரியாது இந்த விவசாயிங்க போடுற வழி. அது மாதிரி தான் இப்போ சில மனுஷங்களும் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்களோட வழியை புரிஞ்சுக்குங்க கொஞ்சமாச்சும். அம்மா பசிக்குதுன்னொன்னே வீட்டில் சாப்பாடு போட்டு வச்சிட்றாங்கல்ல, இல்லை அந்த அரிசி எப்படி வருது அவங்களோட வழியை தெரியாமல் பண்ணுறீங்களா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு தெரில. ஒரு நெல்லை உருவாக்க விவசாயி சேரடிக்க செய்தி சொல்லி மூட்டையினை மூழ்க வைத்தான். முத்துமணி கண் திறக்க முழு முயற்சி அவன் எடுப்பான். ஆள் பார்த்து சேர்த்து வைக்க நாள் பார்த்து நாற்று விட்டான். பான் பார்த்து பகலிரவாய் பாதுகாத்தான் பக்குவமாய். பச்சையினை அவன் காண பசிமறந்தான் பாமரனாய். மூவெட்டில் முன்வந்து நாளேழில் நாற்பறித்து ஐந்தாறில் நடவு செய்து அழுகாமல் நீர் வடித்தான். நட்ட நான்கில் தலை நிமிர 40 தண்டுருள 50 ஒரு சேர்ந்து 60 தலை சாய 70 சிட்டு விரட்டி 80 நெற்சிவந்து 90 தான் அவன் முகம் சிரிக்கிறது. யாரு கஷ்டப்படுறது? நெல்லுக்கொரு நடை நடப்பான் உன் பல்லுக்கொரு பருக்கை கிட்ட. என் சொல்லுக்கொரு மதிப்பு கொடு உழவனை வாழ விடு. சேற்றோடு பிடுங்கினாயே சோற்றுக்கு எங்கு செல்வாய்.